ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 365 ரிப்பீட் தி இயர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கொரியன் கிரைம் ஃபேண்டசி த்ரில்லராக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு டைம் டிராவல் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போகிற வாய்ப்பு கிடைக்கும். 10 பேரும் போகவும் செய்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை மாற்றலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் பல விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில யாரு தான் தப்பிச்சு பிரசன்ட்டுக்கு வந்தா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை சூப்பரா பிரசன்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே தரமா இண்டிவிஜுவலா எழுதி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். வெப் சீரிஸ்ல இவங்க டைம் டிராவல் பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே பாஸ்ட்டுக்கு போய் எதை மாத்த ட்ரை பண்றாங்க, அதுக்கு உண்டான விளைவுகள்லாம் என்ன வருது அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிடுது. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ், சிஜிடி எல்லாத்துலயுமே தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷிங்கா புதுசாவும் இருந்தது. பெருசா எங்கேயுமே பிரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இல்ல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.